ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யற்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மன்வீராள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியம் ஆசிரியே. இந்த மூணாவது பெரியாழ்வார் திருமொழியில் 3வது பத்தில் 9வது திருமொழியில் 10வது பாசுரம். இது மொத்தம் இந்த பதிகம் 11 பாசுரம். அதில் 10வது பாசுரத்தில் காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி 9ஓடு ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீலரசி இந்த 6ஆமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற அப்படிங்கிற இந்த பாசம். காரார் கடலை அடைத்திட்டுன்னா அப்படி பொங்கிட்டு வரக்கூடிய பெரிய கடல், தெற்கு சமுத்திரம். அதில் போய் அதை அடைத்திட்டு அதில் பாலத்தை போட்டு சேது பந்தம் பண்ணி இலங்கைக்கு உள்ள பிரவேசித்து அவனுடையதான ஓராதான் பொன்முடி 9ஓடு ஒன்றினையும் 9ஓட 1 பிரதான தலை 1, அது தவிர்த்து 9 தலை இருக்கு இல்லையா, அது அத்தனை பொன்முடி அவனுடையதான கிரீடங்கள் உள்பட உதுத்து அவன் தலையை பனங்காய மாதிரி உருட்டி தள்ளினா இல்லையா. இத்தனையும் அவனை உதிர்த்துட்டு அவனை பட்டு போகும்படியா பண்ணிட்டு ராவணனை மதம் பண்ணிட்டு அந்த அரசை தான் எடுத்துக்காத அவன் தம்பிக்கே நேரா அவன் தம்பிக்கே நீலரசி இந்த அவனுடைய தம்பியாவே இருக்கக்கூடிய விபீஷணனுக்கு அந்த ராஜ்யத்தெல்லாம் கொடுத்தானே. இந்த குணம் யாருக்கு வரும்? எந்த ராஜாவுக்கு வரும்? தான் போய் ஒரு தேசத்துல யுத்தம் பண்ணி அந்த ராஜாவை வீழ்த்தி விட்டானா அந்த தேசத்தை தன்னுடைய தேசத்தோட சேர்த்துருவான். அங்க இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தன்னுடைய ஐஸ்வர்யங்களோட கஜானால கொண்டு வந்து சேர்த்துருவான். அப்படி இருக்கச்சே எம்பெருமான் இது அத்தனையும் உனக்கே தான்ப்பா. ஒரு துஷ்டன் அவனை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் யுத்தம் பண்ணினேனே தவிர, ராட்சசாலாம் துஷ்டாவில் இருந்தால் அத்தனை பேர் ஒழிச்சனே தவிர நல்ல ராட்சசாலாக இருக்கிறவங்களெல்லாம் நான் காப்பாற்றணும், வாழ வைக்கணும் தான் ஆசைப்பட்டேன். மேலும் எனக்கு இந்த ராஜ்யம்லாம் எனக்கு இங்கே ஜென்மபூமி சொர்க்காதபி கரியசி, எனக்கு அயோத்திங்கிறது சொர்க்கத்தை காட்டில் உயர்ந்தது அப்படிங்கச்சு. இங்கே சொர்ணபுரி லங்கான்னு சொர்ணமயி லங்கான்னு எங்கே பார்த்தாலும் சொர்ணமயமாக இருந்தால் கூட லங்கையிலே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, துச்சம் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு அத்தனையும் கொடுத்துட்டு பகவான் அந்த குணத்தை காண்பிச்ச 6ஆமுதனை பாடிப்பற. இந்த 6ஆமுதனை பாடிப்பறக்கு சொன்னார். இந்த குணத்தாலே ஒரு காலம் திருப்தி பிறவாமல் மேன்மேலென திருஷ்ணையை விளைவிக்கும் அமிர்தம் போலே அனுபவிப்பார்க்கு நிரதிசிய போக்கியனானவனை பாடிப்பற. மேல மேல அவனுடைய குணங்களை அனுபவிக்க 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 திருஷ்ணதான் தாகம் தான் உண்டாது. இன்னும் தாகம் உண்டாயிட்டே இருக்க அந்த தாகத்துக்கு சமனப்படுத்துறதுக்கு அந்த தாகத்தை தாக சாந்திங்கிறமே சமனப்படுத்துறதுக்கு வெறும் தீர்த்தம் இருந்தால் போறாதான். ஏன்னா உலக விஷயத்துல நம்ம எதோ சாப்பிட்றோம் அலையிறோம், அப்போ தாகம் எடுக்கிறதுனா தீர்த்தம் சாப்பிடலாம் உடம்புக்கு. இப்போ ஆத்மாவுக்கு திருஷ்ணை, ஆத்மாவுக்கு தாகம் எடுக்கிறது. ஏன்னா அவன் குணத்தை கேட்க 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 அதனால ஏற்படுறதான தாகத்துக்கு பின்ன எந்த தண்ணீரை குடிக்கணும்னா தண்ணீர்லாம் குடிக்க முடியாது, அமிர்தத்தை தான் குடிக்கணும்னா. அமிர்தத்தை குடிச்சா கூட அது கருப்பஞ்சாறு மாதிரி இருக்காது, அதனுடைய வேர்பகுதியினுடைய சாறு மாதிரி தான், கோது மாதிரி தான். அப்படி இருக்கிறதுனால தேவலோகத்தில் இருக்கிற அமிர்தத்தையும் விட்டுட்டு இது 6ஆம் அமுதம். ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா அமுதமும் விஷமாக போயிடும். ஆனால் இவன் 6ஆம் அமுதன் அனுபவிக்க 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 இன்னும் பரம போக்கியமாக இருக்கிறதுனால திருஷ்ணையை விளைவிக்கும் அமிர்தம் போலே அனுபவிப்பார்க்கு நிரதிசய போக்கியனான. எவ்வளவு அனுபவிச்சாலும் இன்னும் அதிசயமா அப்போதைக்கு அப்போது 6ஆமுதமாக இருக்கிற அந்த எம்பெருமானுடைய நாமங்களை பாடிப்பற. அவன் குணங்களுடையதான வாசகமான நாமங்கள். அந்த குணத்துக்கு வாசகம்னா அந்தந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நாமங்கள் இருக்கோ அதை சொல்லி. இப்போ பக்தவத்சலா சரணாகத வத்சலா அப்படிங்கிறதான குணங்களை பற்றி சொல்றது இல்லையா. அவனுடைய சௌசீல்ய குணம் சுவாமித்வம் போன்றதான சௌலபியம். இப்போ தாமோதரா அப்படிங்கிறதுலாம் சௌலபிய குணத்தை சொல்றது இல்லையா, உரல்ல கட்டுப்பட்டான் அப்படிங்கச்சு. அப்போ அந்த மாதிரி குணங்களுக்கு வாசகமான தாமோதரன் பக்தவத்சலன் சரணாகத வத்சலன் அப்படிங்கிற நாமங்கள் இருக்கு இல்லையா. அதுதானே பிராட்டியே சொல்றான் உபதேசம் அனுச்சவே. சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவதுதே எதி ஜீவித்து மிச்சசி அப்படின்னு ராவணனை பார்த்து சீதா பிராட்டி சொல்லச்சவே சரணாகத வத்சலன்றதை மெனக்கெட்டு சொன்னான். ஏன் அப்படின்னா அப்படி சரணாகத வத்சலன்ற அது மாதிரியான குணம்
அவனுடைய அருமையான மனசை உருக்கக்கூடிய குணங்கள், அந்த குணங்களுக்கு வாச்சகமான என்னென்ன நாமங்கள் இருக்கோ அதெல்லாம் ஆசையோடு பரம போக்கியமாக இருக்கிறதுனால அதெல்லாம் பாடி பரவணும், குதிக்கணும், ஆடணும், பாடணும் அப்படிங்கிறத இங்கே எடுத்து சொல்கிறார். இப்படியாக இந்த 3ஆம் பத்தில் 9வது திருமொழியில் இருக்கக்கூடியதான நாம மகிமையான பாசுரங்களை அனுபவித்தோம். மேலே 4ஆம் பத்தில் 2ஆம் திருமொழியெல்லாம் மேலே அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.